ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார்ஷல் அல்காரிதம். வார்ஷல் அல்காரிதம்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வார்ஷல் அல்காரிதம் இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டிரான்சிட்டிவ் க்ளோசர். அதாவது ரெண்டு நோட்ஸ் இல்லைனா ரெண்டு வெர்டெக்ஸுக்கு நடுவில் இருக்க பாத்தை ஃபைண்ட் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ அதாவது வெர்டெக்ஸ் எக்ஸ் வெர்டெக்ஸ் ஒயின்னு இருந்தால் அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைக்ராஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறோம், ஏபிசிடி. இப்போ இது நடுவில் இருக்கிற பார்ட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம், அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆர் ஆஃப் 0 ஏபிசிடி அது டயகனல் இருக்க நம்பர்லாம் 0. ஏன்னா இப்போ ஏ டு ஏ பார்த்திங்கன்னா எந்த வித பார்த்தும் இல்லை, ஸோ 0. பி டு பி எந்த வித பார்த்தும் இல்லை 0. அண்டு டி டு டி 0, சி டு ஜி 0 தான் வரும். அடுத்து மற்ற பார்த்துலாம் பார்த்தோம்னா ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு போக ஒன்று பார்த்து இருக்குது, ஸோ 1. அடுத்து ஏ டு சிக்கு பார்த்து இல்லை, ஸோ 0. அண்ட் ஏ டு டி 0. அண்டு பி டு ஏ எந்த பார்த்தோம்னா ஏ டு பி தான் இருக்குது, ஸோ 0. அடுத்து பி டு பியும் 0. அடுத்து பி டு சி 0. பி டு டி போக ஒரு பார்த்து இருக்குது, ஸோ 1. அடுத்து சியில் வழியாக எந்த வித பார்த்து போகல, டியிலேருந்து மட்டும்தான் வருது, ஸோ சி எல்லாமே 0. டியிலேருந்து பார்த்தோம்னா ரெண்டு பார்த்து மட்டும் போகுது, ஏக்கு போகுது, இன்னொன்று சிக்கு போகுது, ஸோ ஏக்கு நேராக 1, சிக்கு நேராக 1. அடுத்து ஆர் ஆஃப் 1, அதாவது ஏவை இன்டர்மீடியேட் பண்ணி பார்த்தெல்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஆர் ஆஃப் 1 = போட்டு அதே மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா ஏவை யூஸ் பண்ணி மற்ற பார்த்துலாம் போகிறது ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏல யூஸ் பண்ணி ஏக்கு போகிறது 0 தான், எந்த வித பார்த்தும் இல்லை. ஏ யூஸ் பண்ணி பிக்கு ஏலேருந்து பிக்கு போக ஒரே ஒரு பார்த்து தான், அதே பார்த்து தான் இருக்குது. அடுத்து ஏ டு சி 0, ஏ டு டியும் 0 தான். பியில் அதே பார்த்து அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி சியில் எல்லாமே 0வாக தான் இருக்குது. இப்போ டிக்கு பார்த்தோம்னா டியிலேருந்து ஏக்கு போக 1, டியிலேருந்து பிக்கு போக, அதாவது டியிலேருந்து ஏவை இன்டர்மீடியேட் பண்ணி பிக்கு போகுது, ஸோ அது 1, ஸோ அதை பாக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து டியிலேருந்து சிக்கு போக 1, டியிலேருந்து டிக்கு போக 0. இப்போ அடுத்து மற்ற பார்த்து இன்டர்மீடியேட் பண்ணுறோம், அதாவது இன்டர்மீடியேட் ஏ அண்ட் பி ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஆர் ஆஃப் 2 ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஏலேருந்து ஏக்கு 0, ஏலேருந்து பிக்கு 1, ஏலேருந்து சிக்கும் 0 தான். இப்போ ஏலேருந்து டி, அதாவது ஏலேருந்து டிக்கு பி வழியாக பியை இன்டர்மீடியேட் பண்ணி டிக்கு போகுது ஏ, ஸோ 1, அதை பாக்ஸ் போட்டிருக்கோம். பி எந்த சேஞ்சஸும் இல்லை, சிக்கும் எந்த பார்த்தும் இல்லை. இப்போ டிக்கு பார்த்தோம்னா டியிலேருந்து ஏக்கு 1, டியிலேருந்து பிக்கு 1, டியிலேருந்து சிக்கு 1. இப்போ டியிலேருந்து டிக்கு ஏ அண்டு பி ரெண்டையுமே இன்டர்மீடியேட் பண்ணி டியிலேருந்து டிக்கு வருது, ஸோ அது 1, அதை பாக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து இன்டர்மீடியேட் ஏபிசி மூணுமே இன்டர்மீடியேட் பண்ணி பார்த்தா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏபிசி மூணுமே இன்டர்மீடியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா எந்த வித சேஞ்சஸும் இல்லை, சியிலேருந்து எந்த பார்த்தும் போகல, ஸோ எந்த வித சேஞ்சஸ் வராது, இருக்கிற பார்த்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து ஏபிசிடி நாளையுமே இன்டர்மீடியேட் பண்ணி பார்த்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்தோம்னா ஏலேருந்து A1, அதாவது ஏலேருந்து பிடி ரெண்டையுமே இன்டர்மீடியேட் பண்ணி ஏக்கு வருது, ஸோ 1. அடுத்து B1, அடுத்து சிக்கு ஏபிடி ரெண்டையும் இன்டர்மீடியேட் பண்ணி சிக்கு வருது, ஸோ 1. அடுத்து ஏலேருந்து டிக்கு 1. அடுத்து பியிலேருந்து ஏக்கு, அதாவது பியிலேருந்து ஏக்கு பியை வந்து டியை இன்டர்மீடியேட் பண்ணி ஏக்கு வருது, ஸோ 1. அடுத்து பியிலேருந்து பிக்கு, பி வந்து டி ஏ ரெண்டையுமே இன்டர்மீடியேட் பண்ணி பிக்கு வருது, ஸோ 1. அடுத்து பியிலேருந்து சிக்கு பார்க்குறோம், பியிலேருந்து சிக்கு டி நடுவில் டி இருக்குது, ஸோ டி இன்டர்மீடியேட் பண்ணி சிக்கு போகுது, ஸோ பியிலேருந்து சிக்கு 1, பியிலேருந்து டிக்கு ஆல்ரெடி 1. சி வந்து எந்த வித சேஞ்சஸ் இல்லை, சியிலேருந்து எந்த பார்த்தும் போகல, ஜஸ்ட் டியிலேருந்து மட்டும்தான் வருது, ஸோ சியிலேருந்து எந்த சேஞ்சஸ் இல்லை, அது எல்லாமே 0 தான். ஆல்ரெடி டியில் எல்லாமே ஃபைண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே 1. ஸோ இதே நம்மளோட சொல்யூஷன். இதுதான் வார்ஷல் அல்காரிதம்.